வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசந்தம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பாலக்கீரை சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை போட்டு ஒரு 2 நிமிஷமே தேவைப்படாது. அது ஒரு டைம் கொதிச்சதுனாலே போதும். அந்த கீரை போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் கொதிச்சா போதும். மூடி வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டிங்கனாலும் அந்த கலர் மாறிடும், சத்தும் குறைஞ்சிடும். அதனால் அப்படியே ஒரு டைம் கொதிச்சதுன்னா போதும். பாருங்கள், இந்த கொதிச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இது அப்படியே சூடாகவே அரைச்சிங்கன்னா மிக்ஸி மூடி திறந்துக்கும். அதனால் ஆற வச்சு அரைங்க. பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த வேக வச்சு எடுத்து வச்ச பாலக்கீரை, ஒரு நாட்டு பூண்டு, அதே அந்த நாட்டு பூண்டு அளவுக்கு அதில் பாதி அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவு நான் 2 கப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல. கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதும் அந்த கீரை வேக வச்ச தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்து தண்ணி எல்லாத்தையும் ஒரே டயத்தில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரை வேக வச்ச தண்ணி மீதி இருந்ததுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரே டைமில் ஊற்றுனீங்கன்னா தண்ணி நிறையா போயிடும். எண்ணெயே சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்காமல் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1 hour 2 hour ஊறுனுச்சுன்னா நல்லாயிருக்கும். இதை அப்படியே வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஊறணும். டைம் இல்லைன்ட்டு உடனே போடாதீங்க. மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம ட்ரை மாவில் கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்து பண்ணோம்னா எண்ணெயே போட தேவையில்ல. எண்ணெய் போடாமலே நல்லா சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ இதில் மாவு பிசைஞ்சதுலேயும் எண்ணெய் போடலை. இப்போ இதுக்கு தேய்க்கிறதுக்கும் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் நான் எண்ணெய் போட போகிறதில்ல. நல்லா வருது பாருங்கள். இதுக்கு நான் தனியாக சப்பாத்திக்கு தோசை இரும்பு கல் வச்சுருக்கேன். இரும்பு கல்லில் போட்டிங்கன்னா நல்லா வரும் சப்பாத்தி. நான்ஸ்டிக்கை விட இரும்பு கல்லில் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். சப்பாத்தி தனியாக தேய்ச்சி வச்சுக்கிட்டு அப்புறமா போடணுன்ற அவசியம் இல்லை. கல்லை வச்சு அங்கே சூடாகிறதுக்குள்ளார நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா இதை தேய்ச்சிக்கிட்டே இதையும் சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். ஒரு டைம் தேய்ச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு டைம் போட்டுட்ருக்க தேவையில்ல. பாருங்கள், எப்படி சப்பாத்தி நல்லா எண்ணெய், கல்லுலேயும் எண்ணெய் போடலை, மாவுலேயும் எண்ணெய் இல்லை, சப்பாத்தி தேய்க்கிறதுலேயும் எண்ணெயே கிடையாது. இது இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு வேணும்னா நெய் தடவி கொடுக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் லைட்டாக, நல்லெண்ணெய் சப்பாத்திக்கு போட்டால் கொஞ்சம் கசப்பு வரும். நெய் தடவி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி உப்பி வருது. இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுட்டு நீங்கள் பசங்களுக்கு நார்மல் சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கீரை சேர்த்து கொடுக்கும்போது கீரை போட்டதே அவங்களுக்கு தெரியாது, டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக கீரையை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இதுக்கான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்றதும் அடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இதை வச்சு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே பிச்சு சாப்பிட தேவையில்ல, அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. நார்மலாக கொடுக்குறத விட இதில் நிறையாவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எப்படி சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.